வெல்கம் டு லூனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா விஎஃப்எஃப் உடைய பார்ட் 9 பார்க்க போகிறோம். அண்ட் சாரி, நேற்று வீடியோ டக்குன்னு முடிச்சிருக்கோம். என்னடா ஆச்சு, ஒரு பாயில் எதுவுமே இல்லை, டக்குன்னு முடிச்சு நினைப்பீங்க. அதை ரெக்கார்ட் பண்ணும்போது லைட்டாக கட் ஆயிடுச்சு, அந்த பார்ட் பாதி கட் ஆயிடுச்சு. அது எனக்கே தெரியல, அப்லோட் பண்ணிவிட்டு நான் பார்த்தேன், கட் ஆயிடுச்சு. அதில் சாரி, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? நம்ம பேச வேணாம், பேசினா டைம் தான் வேஸ்ட்டு. அண்ட் உங்களுக்கும் போட அடிக்கணும் பேசுகிறத பார்த்தா. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீனில் பார்த்தா வி உங்கள் அப்பாவை பார்த்து 2 பேர் நைஸாக கொடுக்கணுன்னு பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு என்ன 2 பேரும் கொடுக்கணுன்னு பார்க்குறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லையே அதான் அம்மா கேட்டிருப்பான் வி அவங்கக்கிட்ட நானும் மாமா கோல்ஃபு இது சென்டர் போட்டுமா. நீங்கள் பார்த்துட்டு எதுக்கு, அப்பாவுக்கு வர தெரியாது வி, அதான் வேணும்னு சொல்கிறேன். அங்கிளுக்கு தெரியாதுல்ல, நான் போய் அங்கிளுக்கு சொல்லித்தரேன், சொல்லி கொடுத்துட்டு போய் விளாட்றோம். நீங்கள் பார்த்துட்டு கோல்ஃப் மட்டும் தானே, நீங்கள் அதாவது அப்படி குத்தலாக தான் கேட்டிருப்பீங்க. வீ பார்த்துட்டு கோல்ஃப் மட்டும்தான் வையன் ரியலி உண்மையா? நீங்கள் பார்த்துட்டு சரி போயிட்டு வாங்க, சிம் வந்துடுங்க, டைம் ஆல்ரெடி 10 ஆயிடுச்சு, சிம் வந்துடுங்க ஓகேவா? நீங்கள் சொன்னோன்னே வீ பார்த்துட்டு அட என் குட்டி தங்குமையும் கூட கொஞ்சம் வரா. நீங்கள் பார்த்துட்டு வீ ஏன்னா அவங்க அம்மா அப்பா இருந்திருப்பாங்கன்னு வீன்னு சொல்லியிருப்பீங்க. வீ மாமா நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன், கிளம்பலாம் சொல்லிட்டு வீ குறுன்னு ஓடி போய் ரெடி ஆகிட்டு வரான். உங்களுக்கு ஏதோ தெரியுது, ஏதோ பண்ணுறானுங்க, ஏதோ திருட்டு வேலை பண்ணுறானுங்க, அதுக்கு தான் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணுதுங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லலை, நீங்கள் ஏதோ பண்ணி தவணைங்க சொல்லி விட்டுட்டீங்க. இப்போது வியும் உங்கள் அப்பாவும் கிளம்பிட்டாங்க, உங்களுக்கு பாய் டாட்டா டு யூ எல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நீங்கள் என்ன இருக்கட்டும் அவங்களுக்கு அது தான் பார்த்து நீங்களும் பாயின்னு சொல்லிட்டு நீங்களும் ரூமுக்கு போயிட்டீங்க. வேலை இருக்குது, எது புது ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு நீங்களும் ரூமுக்கு போயிட்டீங்க. இப்போது வியும் உங்கள் அப்பா நேராக எங்கே போனாங்க, கேர்ள்ஸ் விளாட அதனால் நாங்கள் போக மாட்டோம்ல, ஸ்ட்ரைட்டாக ஜங்கு வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜங்கு வீட்டுக்கு போனோடனே டோர் லாக் பண்ணுறாங்க, டோர் ஓப்பன் பண்ணல. வி பரதேசின்னு சொல்லிட்டோம்னா டோர் ஓப்பன் பண்ணுறான். உங்கள் அப்பா ஷாக்காக பார்க்குறாரு, இப்போ ஓப்பன் பண்ணேன் பாடி. வி பார்த்துட்டு என்னாச்சு மாமா? இல்லை மாப்பிள்ள, நீ எப்படி ஓப்பன் பண்ண, கை வச்சு ஓப்பன் ஆச்சு? இங்கே நிறைய வீட்டுக்குடையால் இந்த ஃபிங்கர் ட்ரிப்பு அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு தாங்க மாமா இருக்கும். இந்தியாவில் பாடி லாக் போட்டபெல்லாம் இருக்காது, அதனால் அவன் வீட்டு பாஸ்வேர்ட் எனக்கு தெரியாது, இல்லாமல் ஃபிங்கர் ஆர்டராக வச்சிட்டேன். அதனால் ஓ அப்படியா மாப்பிள்ள? ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லையும் எல்லாம் ஃபிங்கர் டிப் வச்சுருக்கோம், பயந்து எல்லா வீட்லேயும் இருக்குது. ஓ அப்படியா, வாங்க மாமா உள்ள சொல்லிட்டு வியும் உள்ள கொண்டு போகிறோம். உங்கள் அப்பாவை உங்கள் அப்பா பார்த்துட்டு ஷேர் கேட்டார், ஏன்னா ஃபுல் டார்க்கு. வெளியே வரும்போது என்னப்பா இந்த வீடு இவ்வளோ கருப்பாக இருக்குது கேட்டிருப்பாரு. எங்கள் உள்ள இதோடய டார்க்காக இருக்கா? உங்கள் அப்பா என்னடா இது இவ்வளோ கருப்பாக இருக்குது நண்பனை பார்த்துட்ருக்காரு. அங்கேருந்து ஜங்கு எவன்டா உள்ளே படி பார்க்குறான். பார்த்துட்டு வி வாங்க அங்கிள் வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே கூட்டு போகிறான். கூட்டு போய் சோஃபாவில் கரைச்சிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறான். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 நிமிஷம், அந்த 3 பேர் 2 நிமிஷம் பார்த்துருப்பாங்க. அதுக்குள்ளே எல்லா பாட்டிலும் எடுத்து வச்சு 3 பேர் மறுக்குன்னு குடிக்கிறானுங்க. செம்ம குடிச்சிட்டு வீயெல்லாம் தள்ளாடுறான். அவங்க அப்பாலாம் பட்டாஸ் அவனை ஏஞ்சிக்கவே இல்லை. சங்குக்கு தான் தள்ளாடினவர் லைட்டாக பேசுகிறான். பேசிகிட்ருக்கான். இப்போது உங்களுக்கு தான் ஒரு கால் வருது, நைட் 2 மணி, நீங்கள் என்ன தூங்கலை, நம்ம ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, தூங்கவே இல்லை. என்னடா யாரா இந்த டைமில் கால் பண்ணாலும் கால் எடுக்கிறீங்க? பார்த்தா ஜங்குக் தான். நீங்கள் கால் எடுத்துட்டு யார் அந்த மாதிரி பார்த்து சொல்லு ஜங்குக்கா, இப்போ கால் பண்ணியிருக்கேன், என்னாச்சு? ஏன்னா என்னடா வி
அங்கிள் வி அங்கிள் ஆச்சு என்னது வியும் அப்புறமா அங்கிளும் சொல்லு அவங்க என்ன 2 பேரும் செம்மையாக குடிச்சிட்டாங்க போய் வந்து கூட்டின போனியா வி அப்போலேருந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு என் ஃபோனே கிடச்சிது பையன் வந்து கூட்டின போறியா நீங்கள் பார்த்துட்டு ஓ உங்கள் வீட்டில் இருக்காங்களா ஜங்குக் குடிச்சிருக்காங்களா சரி நீ அங்கே வரேன் நான் சொல்லிட்டு நீங்களும் கால் கட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஜிம்மில் தான் கால் பண்ணுறீங்க திருப்பி. ஜிம்மிலாம் தூங்கிட்டு இருப்பான். கால் எடுத்துகிட்டு யார் வாயா சொல்லுவேன். எங்கே இருக்க? வீட்டில் விட எங்கே இருப்பேன்? என்ன கொஷின் இதுவேன்? சரி ஜங்கு வீட்டுக்கு போன வழியா எதுக்க இப்போவா? இப்போ தான் டைம் 2 தூங்கிடுச்சா மீனா? என்னடி உன் ஃப்ரெண்டு வி அம்மா என்னை பெத்தானே என் அப்பா 2 பேரும் ஜங்கு வீட்டில் குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. 2 பேரும் மட்டாஷான். என்னைக்கு யாருன்னா ஒருத்தங்களுக்கு கொஞ்சம் அவங்க இழுத்துன்னு வர வேணும். நான் வீயோடு இழுத்து வந்துடுவேன். எங்கள் அப்பா என்னால் இழுத்துன முடியாது. அதுக்காக நீ வான்னு சொல்ல சொல்லி கேடு தூக்கமாக வருது. ஏண்டி இல்லைப்பட ஜிமின் சரி மூஞ்சி கழட்டு வர சொல்லிட்டு ஜிமினை மூஞ்சி கழட்டு வரேன். அதுக்குள்ளே நீங்களே கார் எடுத்துன்னு போயிட்டீங்க. ஜிமின் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டீங்க. ஜிமின் வந்துட்டு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு மேலே தான் இருக்கான். நீங்கள் போய் டோர் லாக் பண்ணுறீங்க. ஜிமின் வந்துட்டு உள்ளவான்னு நீங்களும் உள்ளே போயிட்டு ரெடி ஆகிட்டியா நைட்டை வா போகலான்னு சொல்லிட்டு ஜிமினும் நீங்கள் போகிறீங்க. போய் சங்கு வீட்டுக்கிட்ட இறங்கி நீங்கள் பாட்டு ஃபிங்கர் வச்சு நீங்கள் பாட்டு உள்ளே போகிறீங்க. அது பார்த்தா சங்குக்கு மட்டாஷ் சரிஞ்சிக்கல மட்டாஷ். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்கோக் சொல்லுவேன். எங்கடா அவங்க அங்கே இருக்காங்க பண்ண சொல்ல. ஒருத்தன் வந்து சோஃபா கீழே போய் படுத்துருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து டைனிங் டேபிள் மேலே அப்படி படப்படான்னு படுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு ஐயோ சாமின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு ஜிம்மின் 2 பேரும் கூட்டு ஜங்கு கூட பேசிட்டு வரேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிம்மினா ஒருத்தனால கூட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஜங்கை பார்த்துட்டு எப்போ வந்தாங்க தம்பி? தெரியலவன் வந்தாங்க. சரி நான் கூட்டின்னு போட்டுமா? சரி கூட்டின்னு போ. ஏன்னா என்னடா ஐ லவ் யூ டூ. நீங்கள் பார்த்துட்டு ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா. இங்கே பாட்டு சூப் வாங்கி வந்து வச்சுருக்கேன். அது குடிச்சிடு ஓகேவா? எதுக்கு? செம்மையாக குடிச்சிருக்கேன். காலையில் ஏஞ்சோடனே தலைவலி தொண்டை வலி கை வலி அதுவும் கால் வலின்னுவேன். அதுக்காக தான் அங்கே இருக்க ஜூஸ் அதை மீன்ஸ் சூப்பு அந்த சூப் காலையில் சூப் பண்ணி குடிச்சிட்டு ஓகேவா? வேணா ஐ லவ் யூ ஐ லவ் யூடான்னு சொல்ல அந்த ஜங்கு வந்து அங்கே சிக்ஸ் எல்லாம் கிஸ்ட் பண்ணுறான். நீ வந்துட்டு போதும் இது பண்ண ஜூஸை அந்த வேன்ஸில் சூப்பை குடிச்சிட்டு தூங்கு. காலையில் நான் வந்து நாளைக்கு எப்படியோ ப்ராக்டிஸ் செய்கிறதுனா அதுக்கு தானே நீயும் வியும் நல்லா இது பண்ணியா? என்ன அப்படி கிடையாது. ஒரு ஆக்ஷன் போதான் ஜங்குகா. நான் கிளம்ப டைம் ஆகுது. டைம் 2 ஆயிடுச்சு. சொல்லு நான் கொடுக்கல ஓகே நான் கிளம்புறேன் பாய்ன்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்புறீங்க. அதோட சிம்னி எல்லாம் 2 பேரும் எடுத்து காலில் போட்டுட்டான். இப்போ காலில் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் ஐ மீன்ஸ் ஜிம்மே நீங்கள் தான் வீட்டில் விட்டுட்டீங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க போதும் நான் அப்படியே இது பண்ணிக்கிறேன். வீட்டில் யாரா சர்வெண்ட் மேட்னா இருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இது பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஜிம்மினா ஓகே பார்த்து போய்ட்டு வா வைன்னு சொல்லியிருப்பான். நீங்களும் ஓகேடா பாய்ன்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அம்மாவும் கூப்பிட்டீங்க. உங்கள் அம்மா என்னடி எங்கடி போனேன் உன்னை கூப்பிட்டேன் காணும். உன்
புருஷன் மணமங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருந்தாங்களா, அதான் போய் கூட்டின்னு வரேன். என்னடி வேறு என்னம்மா, 2 பேர் செம்மையாக குடிச்சிருக்காங்க, அதுக்கு தான் போனேன். போதுமா? நான் என்ன சொல்லணும் அவங்கள, நல்லா குடிச்சிட்டு நான் வியை மேலே கூட்டின்னு போனேன். ஜங்கு வீட்டில் தான் இருந்தாங்க. நான் வியை மேலே கூட்டின்னு போனேன். உன் புருஷனை கூட்டின்னு போய் உன் ரூமில் கூட்டு வச்சுக்கோ. சரி என் புருஷனையே சொல்லாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவோட இது பண்ணிக்கிறாங்க. புருஷன் சொன்னோட அப்படியே பொங்கிட்டு வருது. போமே நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு பாரு, புருஷன் சொன்னால் அப்படியே பொண்டாட்டுக்கும் வருது. நீங்கள் ஐயோ இப்போ நான் ஏன் இப்படி சொல்கிறேன் ஐயோன்னு சொல்லி பக்கத்தில் வியை பார்த்துட்டு எல்லாம் உன்னால் தண்டை போய்த்துக்கடா திட்டிக்கிட்டே வியை கூட்டின்னு போய் உங்கள் ரூமில் தான் போகிறீங்க. உங்கள் ரூம் கொஞ்சம் கிட்ட, ரூம் கொஞ்சம் தூரம், உங்களால் நல்லா இழுத்து நல்லா போக முடியாதுடா. அடா போடான்னு சொல்லிட்டு உங்கள் ரூம்லையே போட்டுட்டு நீங்களும் கீழே பார்த்து தூங்கிட்டீங்க. காலையில் வீ பார்க்கலாம், நீங்கள் பக்கத்தில் காணோம். எங்கடா காணோன்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்க்கலாம். வியே உங்கள் அப்பா கரெக்டாக ஒரு டைமில் வராங்க. டைம் 12 மணிக்கு 2 பேரும் வராங்க வெளியே. நீங்களும் உங்கள் அம்மா உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போது நீங்களும் உங்கள் அம்மா சொல்லிட்டு 2 பேரும் உங்கள் அப்பா நீங்கள் வந்து வியை பார்த்துட்டு தூக்கின்னு போகிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை பார்த்து தூக்கின்னு போகிறாங்க. 2 பேரும் நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம மூஞ்சி கூட்டின்னு மீன்ஸ் தூக்கின்னு போகிறாங்க. பட் பார்க்குறாங்க 2 பேரும். நம்ம எதுவும் பண்ணலையே, நம்மளால் நல்ல பசங்க ஆச்சே. 2 பேரும் நல்லம்மா இருக்கிறோம், 2 பேரும் நல்ல பசங்களாம்மா. நீங்கள் தான் தூக்கின்னு போனீங்களாம்மா. 2 பேரும் மூஞ்சி அப்படி தான் வச்சுருக்கானுங்க. நீங்கள் வந்துட்டு மாட மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு போக வீ பார்த்துட்டு நான் என்ன மாற மாட்டேன், நான் நல்ல புள்ள ஆச்சே அன்படே பார்க்குறான். இப்போ வந்துட்டு வீக்கு தான் கால் வருது, ஜக்கு கிட்ட தான். சொல் மச்சான். என்ன மச்சான் போயிட்டேன்? ஆமாம் எப்படி போனேன்? அப்போ தான் வீக் ஆகுறது. ஆமாம்ல நம்ம எப்படி இங்கே வந்தோம்? எப்படி நான் வந்தோம் அன்படியே யோசிக்கான். அம்மா தெரியல மச்சான், இதான் எப்படி வந்தேன்னு தெரியல. நானும் எங்கள் மாமா எப்படி வந்தேன்னு தெரியலடா. இப்போ வேறு என் வயன் மூஞ்சி தூக்கின்னு போயிட்டு போகிறா. எங்கள் அத்தை எங்கள் மாமா நான் பார்த்து மூஞ்சி தூக்கின்னு போகிறாங்க. என்னன்னு தெரியலையே. ஆமாம் சிசிடிவி நம்மளை பார்த்தா வயன் வந்திருக்காரா 2 மணிக்கு. ஞாபகம் வந்துச்சு. வயனுக்காக சூப்பெல்லாம் வாங்கி வச்சுருந்தா தெரியுமா. இப்போ தான் குடிச்சிட்டே கூட பேசுகிறேன். நல்லா இருக்குடா, சூப்பர், தேங்க்யூ சொன்னேன்னு சொல்லுடா. எனக்கு எதுவும் கொடுக்கலையே. உனக்கு எல்லாம் மச்சான் எனக்கு கொடுத்துருக்கா என் வயன் குட்டி. பார்த்துட்டு டே அவன் என் பொண்டாட்டிடா. போட எனக்கு பிடிச்சிருக்கேன். அந்த பிடிச்சிருக்கல, என் அண்ணையாக பிடிச்சிருக்கிறா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நேற்று நான் வயனை கிஸ் பண்ணேன் தெரியுமா. விழுந்துட்டு என்னடா பேசுகிற? சீக்ஸ்லடா நான் வந்து கிஸ் பண்ணல, அந்த மாதிரி கிஸ் பண்ணேன்டா. வாயை மட்டும் ஃபோன் வேணான்னு சொல்லி வியே ஃபோன் வச்சுட்டான். அந்த ஜங்குக்கு பாருன்படி கோபமாக வருது. அவள் ஏன் பண்ணடா, நீ என்ன கிஸ் பண்ணுற? நீ தம்பியாக பார்த்தாலும் அண்ணா அக்காவை பார்த்தாலும் என்னங்கண்ணா கிஸ் மட்டும் பண்ணிடாத எப்படா பண்ணிட்டான்படியே வந்துட்டு கத்திட்டு இருக்கான். இப்போ ஜிம்மினி கிட்ட ஃபோனு சொல்லு ஜிம்மினா. என்ன சார் நேற்று வீட்டுக்கு வந்து சேர்த்துட்டிங்களா? உனக்கு எப்படி ஜிம்மினா தெரியும்? உன் பர்தேசி நான் தானே போய் காலில் போட்டேன் ஜக்கு வீட்டிலேருந்து. அவள் வயன் வந்துட்டு வீட்டில் விட்டுட்டேன். இல்லைடா நானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அம்மா தான் வீட்டுக்கு வந்து ஒன்று கூட்டிட்டு போனான். வயன் வந்தால. என்ன சார் வந்து ஜக்கு வீட்டு ஜங்கு வயனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. ஜங்குன்னு சொன்னேன். இப்போ என்ன அப்படியான்ற அப்போவே யோசிக்கலாம். அவன் என்ன சொல்லிப்பானா, ஜங்கு எனக்கு மட்டும் கால் பண்ணிடாதடா, நான் செத்து போயிடுவேன்டா, கால் பண்ணாதடா சொல்லியிருப்பான். நம்ம ஜங்கு பையனுக்கு வேலை படி கேட்டு கால் பண்ணுடான்னு கேட்டுச்சு போல். கால் பண்ணிட்டான். நீ பார்த்துட்டு நான் சொன்ன கால் பண்ணாதேன்னு சொன்னேன்னா அவன் கால் பண்ண நினச்சி கால் பண்ணிட்டான்டா. ஐயோ நான் செத்தேன் ஜிம்னா. வயன் இப்பயும் மூஞ்சி கட்டுறான். செத்தேன். இந்த வண்டிக்கு சோறு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் தூக்கம் கூட இல்லை. செத்தேன் சொல்லிட்டு சார் நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உங்கள் அப்பா வீட்டில் என்னாச்சு அந்த மாதிரி கேட்குறாரு.
வீராஃபில் ஓ அப்படியா செத்தம்மா. நான் என் பொண்டாட்டிக்கிட்ட செத்தேன், நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட செத்தீங்கன்னு சொல்ல ஆமாம். மாமாலாம் இல்லை, நானே என் பொண்ணுக்கு நார்மலாக குடித்தாவே திட்டு வாங்கிப்பேன். அம்மா போப்பா குடித்தாலும் ஒரு இது தான் குடிக்கிறோம், ஃபுல்லெல்லாம் குடிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தா. நேற்று தான் நம்ம அட்டாச் ஆகிட்டோம், செத்தோம் சொல்ல. இவங்க அப்பா 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க மூஞ்சியை. இப்போது நேற்று வந்து எது திருட்டு வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு மூஞ்சி பார்த்தாங்க. இப்போ எப்படி இருந்து திருட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. அப்போவே வந்துட்டு உங்கள் அப்பா காலத்துக்கிட்ட போய்ட்டு ஏதோ சொல்கிறோம். அவங்க அப்பா ஒர்க் அவுட் ஆகும் மாமா, பிளான் கண்டிப்பாக மாமா, பிளான் சக்ஸஸ் ஆகும் மாமா, ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ரியலி மாமா, கண்டிப்பாக ஆகும். சரி மாப்பிள்ள பண்ணிடலாம் நான் சொல்ல. 2 பேரும் இப்போ இல்லத்தனோட சிரிக்கானுங்க. ஓகே, நான் இந்த எபிசோட் இதில் முடிச்சுக்கிறேன். என்ன 20 நிமிஷம் கூட அதுக்குள்ளே முடிக்கிறியா நினைக்கலாம். முடிக்கணும், டைம் இல்லை. நான் நெக்ஸ்ட் எபிசோடில் அது கொஞ்சம் என்ன பெருசாக போடுறேன். ஓகே. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃப் கேட்டிருந்தீங்க, ஜங்குக்கு டைம் இல்லை, சாரி. ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கண்டிப்பாக அந்த ரெக்கார்ட் பண்ணி போட்டு வைக்கிறேன். நான் இந்த ஐடியல் எஃப்எஃப் முடிச்சிடுறேன். அது முடிச்சுட்டு நான் என்னென்ன ஒன் ஷாட் இல்லைன்னா எஃப்எஃப் பார்க்குறேன். அது இல்லாமல் நான் சொன்னபடி ஐம் கோயிங் டு ஹாஸ்டல். ஸோ நான் இந்த வீடியோஸெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண டேட் என்ன தெரியுமா? இது நியர்லி உங்களுக்கு மே 23rd 24th வரலாம். அது எப்போனா வரலாம். ஆனால் நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண டேட் 29 மே. உங்களுக்கு ஜூன் வரும் வீடியோ, சாரி ஜூன் தான் வரும். ஜூன் 24 25 27 இப்போ தான் வரலாம். ஏன் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ண 29 மே நைட் 10:30. அதனால் உங்களுக்கு வீடியோ எப்போனா வரலாம், என்ன சொல்ல முடியாது. அதனால் ஐம் சாரி. ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃப் கண்டிப்பாக வரும். நான் எனக்கு எதுவும் சொல்லணும்னு தெரில, எனக்கு வேறு தூக்கம் வருது. இப்போ மட்டும் ரெடி பண்ணியிருக்காம பார்த்தா நான் மறக்கையா உங்களுக்கு பாட்டு நாளைக்கு வரும். பாய்.